சூரிய பகவானே உங்களை பார்க்கறதுனால நல்லா இங்க வெற்றி வரப்போகுது. என்னெல்லாம் பாருங்க, தலைமை பொறுப்புக்கான சூரிய பகவான் பார்க்கறதுனால எத்தனை பேருக்கு இந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் போனா உடல் ரீதியா தாக்கம் இருந்துச்சா? நான் சொல்றது மேக்சிமம் ஒரு 45 நாள். என்றுமே சரி இளமையான குணம் இருக்கும். நீங்க எடுத்து பாத்துக்கோங்க. சோம்பேறியான குணம் கன்னி ராசிக்கிட்ட இருக்காது. ஒரு ஆக்டிவிட்டா, ஒரு சுறுசுறுப்பா, படபடப்பா ஒரு வேலையை கரெக்டா சூப்பரா முடிப்பாங்க. லாட்ரி பள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். 5ஆம் வீட்டு அதிபரோட சேர்ந்து 12ஆம் வீட்டு வெளிநாட்டு கிரகமான சூரிய பகவான் இணைவதால் அங்கே லாட்ரி அடிக்க போகுது. இதுதான் காரணம் இல்லாம விஷயம் இல்லாம சொல்லவே கிடையாது. அடிக்குமா அடிக்காதா? அடிக்கணும். குடியுரிமை கிடைக்கணும். வேலை உத்தியோகத்துல நிறைய அங்க இருக்கீங்களா வெளிநாட்டுல, அவங்களுக்கு எல்லாம் செம்ம ஜாக்பேட் இப்ப. ஏன்னா சூரியனும் பாக்குது, சனி பகவானும் பாக்குதுங்க. அதனால சொல்றேன், அப்ப ஜாதகத்துல யாருக்கு சூரியன் சனி யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த விஷயத்த நீங்க கேட்டு பாருங்க. இதுல மறுப்பே சொல்ல மாட்டாங்க. படிப்பு கல்வியில சூப்பரா இருக்கும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, இன்னைக்கு அம்மன் அருள் டிவியில பார்க்கக்கூடிய பயிற்சி நல்லா பாத்துங்க. பங்குனி மாத பயிற்சி. இது என்னங்க பங்குனி மாத பயிற்சி? கால சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல சூரிய பகவான் கடைசி மாசம் சொல்லுவாங்க. இந்த பங்குனி மாசத்துல எப்படி சித்திரை மாசம் கடைசி மாசம் இந்த பங்குனி மாசம். அப்ப இந்த பங்குனி மாத பலனை தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா அம்மன் அருள் டிவியில ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் அம்மன் அருள் டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இப்ப பங்குனி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது நல்லா பாருங்க. சூரிய பகவான் அதாவது மீன ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய நாள். குருவுடைய வீட்டுல தங்கம், பொன், பொருள், நகை, பணம் வீட்டுல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாள் தான் இந்த பங்குனி மாசம். கும்பத்தை விட மீனராசிக்கு சூரிய செஞ்சாவே நல்ல யோகம் தான். ஏன்னா குருவும் சூரியன் நட்பு கிரகம். அப்ப யாருக்கெல்லாம் பணம், பொருள், தலைமை பொறுப்பு போகக்கூடிய யோகம், வெளிநாடு வெளியூர் யோகம் எதெல்லாம் வரப்போகுது, இது எல்லாமே இந்த வீடியோல தெளிவா இருக்கு பாத்துங்க. இந்த மாசத்துல ஒரே விசேஷம் தான். முருகபெருமானுக்கு தமிழ் கடவான முருகபெருமானுக்கு பங்குனி உத்திரம், பங்குனி மாசம் 18ஆம் தேதி 1 வருது. இதையும் தாண்டி இந்த மாசம் எல்லாருமே அம்பால நிறைய வழிபாடு பண்ணுங்க. எல்லா முத்துமாரியம்மன் கோயிலும் பாருங்க, எல்லாம் விசேஷமாக திருவிழாவாக இருக்கும். ஏன்னா இது பௌர்ணமியும் பங்குனி உத்திரமும் 1 வருது. முருகனும் அம்பாலும் ஒரே நேரத்துல வரக்கூடிய விசேஷம் தான் இந்த மாசத்துல. வேற எந்த விசேஷம் கிடையாது. அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி காலபுருஷனுடைய 6வது ராசி கன்னி ராசி. எப்படி கால சக்கரத்தின் 6வது ராசி. என்றுமே சரி இளமையான குணம் இருக்கும். நீங்க எடுத்து பாத்துக்கோங்க. கன்னி ராசியில பிறந்தாவே இளமையை தாண்டி நான் ஒரு விஷயம் சொல்றேன். கன்னிராசியை பொறுத்தவரை ஒரு சுறுசுறுப்பா ஒரு வேலையை பார்ப்பேன். நீ எடுத்து பார்த்து. சோம்பேறியான குணம் கன்னிராசிக்கிட்ட இருக்காது. ஒரு ஆக்டிவிட்டா, ஒரு சுறுசுறுப்பா, படபடப்பா ஒரு வேலையை கரெக்டா சூப்பரா முடிப்பாங்க. எப்போதுமே பாருங்க, பிசினஸ், வேலை 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 வேலை, வருமானம், தொழில், உத்தியோகம், இதை பத்தியே நிறைய சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க எடுத்து பாருங்க, வேலையை பத்தி, வருமானத்தை பத்தி, உத்தியோகத்தை பத்தி தான் உங்க சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். நல்ல ஒரு கலைகளை, எல்லா கலையும் விரும்புவாங்க. இன்னைக்கு ரொம்ப பிடிக்கும் கன்னிராசியை பொறுத்தவரை. ரொம்ப கலைகளை விரும்பக்கூடிய நபர்கள், நிறைய சிந்தனை ஆற்றல், அறிவு சம்பந்தப்பட்ட எல்லா ஒர்க்குமே இந்த கன்னிராசியில நிறைய பேர் பார்ப்பாங்க. நீங்க எடுத்து பார்த்துங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, திறமையான குணம், அறிவான குணம் எல்லாமே கண்ணீர்கிட்ட நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட கன்னி ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஜாக்பாட் யோகம் இருக்குது? நான் ஜாக்பாட் யோகம் தான் உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா கிரகமைப்பு அப்படி இந்த மாசத்துல உங்களுக்கு சூப்பரா இருக்கு. எப்படி கிரகமைப்பு நல்லா இருக்குது. நிறைய பேர் கன்னிராசி கேட்குறீங்க, அம்மன் ஒரு டிவில நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக உங்க வீடியோ தொடர்ச்சியா பாக்குறோம். நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பலன் கரெக்டா இருக்கு. இருந்தாலும் நாங்க பிறந்தது கஷ்டப்படுறோம். ஒரு நிறைய பேர் சொல்றீங்க, அது என்ன காரணம்னா நீங்க எல்லாருமே உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல கரெக்டா நீங்க செக் பண்ணணும். எப்படின்னா நீங்க இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம்? 3 நட்சத்திரம். அதாவது உத்திரம், அஸ்தம், சித்திரை. இந்த நட்சத்திர பிரகாரம் உங்க ஜாதகத்துல சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது, இதுல போங்க இதுல போகாதுன்னு கரெக்டா சொல்லுவாங்களா? அதையும் தாண்டி நம்ம என்ன கர்மால பிறந்திருக்கோம்னா நம்ம பிறந்த நேரம் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுது. எப்படி நம்முடைய பிறந்த நேரம், அந்த நேரத்து உள்ள லானும் உங்க ஜாதக லக்னத்திலும் போட்டிருப்பாங்க. எப்படி உங்க ஜாதக கட்டத்துல 12 கட்டம் ராசி கட்டம் வரும், அதுல லானு போட்டிருப்பாங்க. அந்த அதிபதி போய் எங்கே போய் இருக்காரோ அதான் உங்களுக்கு பலன். அது சம்மந்தமா தான் நம்ம போகணும், போகக்கூடாது. நான் இது ஏன் அம்மன் டிவில கன்னிராசி சொல்றேன்னு சில பேர் சில பேர் சொல்றாங்க, நான் பிறந்ததுல இருந்து கஷ்டப்படுறேன், நான் இடையில இருந்து கஷ்டப்படுறேன், வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லை, என்ன காரணம்? இதை நம்ம ஆய்வு பண்ணணும்.
நம்ம என்ன கர்மால பிறந்தோம், நம்ம எதுக்காண்டி பிறந்திருக்கோம், இது நம்ம என்ன தொழில் பண்ணணும், என்ன படிப்பு படிக்கணும், எதுல போகணும், எதுல போகக்கூடாது, நிறைய விஷயம் இருக்குது. அப்ப அதை நீங்க இந்த ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு இப்ப சொல்லக்கூடிய இப்போ கோச்சார பலனையும் பார்த்துக்கிட்டா கரெக்டா ரெண்டையும் மேட்ச் பண்ணா கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பலன் எடுக்கணும், துல்லியமான ஒரு முடிவு எடுக்க முடியும். அதனாலதான் நம்ம எல்லா வீடியோ என்ன சொல்றோம், அம்மன் ரொட்டியில ஒரு பொது பலனா கொண்டு போங்க கன்னி ராசிக்காரங்க. ஏன்னா உங்கள்ட்ட திறமை இருக்குது, உங்கள்ட்ட அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, நிறைய விஷயம் இருக்குது. அதை எடுத்து போகக்கூடிய விதம் தான் தவறு. கரெக்டா ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து இப்போ மூவ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, உங்க நட்சத்திரத்துக்கு இந்த மாசம் என்ன அனுகூலம் இருக்கு அதுக்கான பதிவும் இருக்கு. கிரகமைப்பு பிரகாரம் பார்த்தா ராசில இருந்து ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல பாருங்களேன், செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான், ஒரு 3 கிரகம். இதுல 6ஆம் இடத்துல. 7ஆம் இடத்துல பாருங்க சூரிய பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், 3 கிரகம். எல்லாம் பாருங்க, இதுல 3 கிரகம், அதுல 3 கிரகம். 6ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்தையும் 3 கிரகம், 6 கிரகம் ஒரே இடத்துல இருக்கு. அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சார செய்யறாரு. இதுல மிதுனத்துல. 12ஆம் இடத்துல கேது பகவான். இதுல 3 கிரக பேச்சு வரும், நல்லா தெரிஞ்சுக்கணும். 8ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் கரெக்டா பங்குனி மாசம் 11ஆம் தேதி அவர் பயிற்சி ஆகிடுவார். 1. அடுத்து 19ஆம் தேதி 6ஆம் இடத்துல உள்ள செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 2. கரெக்டா பங்குனி மாசம் 27ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் பயிற்சியாகி 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். 3. இதுதான் கிரகத்துடைய அமைப்பு. உங்க ராசியை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பாரு, சுக்கிர பகவான் பார்ப்பாரு, அதுக்கப்புறம் செவ்வாய் பகவான் உங்க ராசியை பார்ப்பாரு. நல்லா பாருங்க, தைரியம் வீரியம் செவ்வாயும் பார்க்கும். உடைய ராசி அதிபதியானவர் 6ஆம் இடத்துல இருக்காரு. நான் சொன்னல, இப்பதான் நம்ம மேட்ச் பண்ணணும். எப்படி உங்க ஜாதக பிரகாரம் யாருக்கு திசா புத்தி சரியில்லாத நபர்கள்லாம் இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் எடுத்து பாருங்க. இந்த 6ஆம் இடத்துல செவ்வாய் போனா உடல் ரீதியா தாக்கம் இருந்துச்சா, நான் சொல்றது வந்து மேக்சிமம் ஒரு 45 நாள் இதுக்கு முன்னாடி நீ எடுத்து பாத்துங்க. 45 நாளும் 1 மாசத்துக்கு முன்னாடியோ நான் மருத்துவமனைக்கு போனேன், சின்ன ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தங்க, இருந்துச்சு. வயிறோ எப்படி வயிறு பகுதியோ இல்ல தோலோ ஸ்கின்னோ, அது நீர் சம்பந்தப்பட்டது, காற்று சுவாச பிரச்சனை, நம்ம காது மூக்கு தொண்டனா இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு தொந்தரவோ இல்ல கடன் பிரச்சனையோ இல்ல பகை பிரச்சனையோ இல்ல எதிரி பிரச்சனையோ இல்ல வேலையில பிரச்சனையோ, நான் சொன்ன விஷயத்துல நீங்க எடுத்து பார்த்துக்குங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்க ஜாதகம் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, உங்க பிறந்த நேர பிரகாரம் இங்க பலவீனமான கால வேலை செய்யும் போது இந்த பலவீனம் சேரும். அப்ப கடன் பகை எதிரி வேலை தொழில் உத்தியோகம் வருமானத்துல ஒரு தடங்கள் இருந்துச்சா நீங்க கேட்டு பார்த்தா கன்னிராசி தலையாட்டுவாங்க. ஆமா இருந்துச்சு. நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மை, ஒரு குழப்பத்திலே நான் இருக்கிறேன். என்ன காரணம், ஆசைப்படுறேன் ஆனா அந்த ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய முடியல, என்ன ஏமாந்து போறேன், திருமணத்துல ஏமாந்து போயிட்டேன், நண்பர்கள்ட்ட ஏமாந்து போயிட்டேன், ஜாமீன் போட்டு ஏமாந்துக்கிட்டேன், சகோதர உறவுகிட்ட ஒரு மனவர்த்தத்தை பார்த்துட்டேன். எப்படி சகோதர உறவுகிட்ட ஒரு மனக்குழப்பம், தடுமாற்றம், தாய்மாம உறவு எல்லாமே ஒரு தடங்களா இருக்கு. என்ன காரணம், இந்த சனி பகவான் கெட்டு போய் இருந்தால் உங்க ஜாதகத்துல பிறந்த நேர பிரகாரம் சனி பகவான் பலவீனம் இருந்தால் நான் சொன்ன விஷயம் வேலை, உடைய சொத்து, பூர்வீகம், குழந்தை பாக்கியம், திருமண தடை, நிறைய படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை நிறைய இருக்கும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருன்னா அந்த கன்னி ராசிக்காரங்க. அம்மன் டிவில இப்ப ஏன் எல்லாமே டோட்டலா மாறுதுன்னா கிரகமைப்பு உங்களுக்கு பக்காவா கொண்டு போகுது. எப்படி கிரகமைப்பு சூப்பரா அப்படி அழகா கரெக்டா போகுது பாரு. அப்ப இங்க நல்ல விஷயங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம், நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நேரம் வரப்போகுதுன்னு அர்த்தம். சூரிய பகவானே உங்களை பார்க்கறதுனால நல்ல இங்க வெற்றி வரப்போகுது. என்னெல்லாம் பாருங்க, தலைமை பொறுப்புக்கு சூரிய பகவான் பார்க்கறதுனால எத்தனை பேருக்கு கணவனோ மனைவியோ, நீங்க யாரா இருந்தாலும் சரி, எப்படி கணவனோ மனைவியோ யாருக்கா இருந்தாலும் நீங்க அரசாங்க வேலையை போய் முயற்சி பண்ணி பாருங்க, அரசாங்க சம்பந்தப்பட்ட தொடர்புல நல்ல ஒரு அனுகூலம் வருவீங்க. தனியார் நிறுவனத்துல நீங்க வேலை பார்த்தாலும் சரி, இப்போ ஒரு தலைமை பொறுப்புக்கு நான் ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்றேன், இப்ப போடுவாங்களா அப்ப போடுவாங்களா அப்படின்னு ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்றேன்னா ப்ரமோஷன் இப்ப போட்டு தான் ஆகணும். ஒண்ணு, வேலை கிடைக்காதவங்களும் வேலை கிடைக்கும். ஏன்னா இதுல விபரீத ராஜயோகம் ஒண்ணு இருக்குது. 12ஆம் வீட்டு அதிபதி, இப்படி 12ஆம் வீட்டு அதிபதியும் 6ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து இருந்தால் கெட்டவர் கிட்டிடும் விபரீத ராஜயோகம் கன்னிராசிக்கு வேலை செய்யுது. இவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப உங்களுடைய பூர்வீக சொத்துல உள்ள வழக்குல ஜெயிப்பீங்க, நிரந்தரமான நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி, நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை கிடைக்கணும், வேலை உத்தியோகத்துல நிறைவேற இருக்கீங்களா வெளிநாட்டுல, அவங்களுக்கு எல்லாம் செம்ம ஜாக்பேட் இப்ப. ஏன்னா சூரியனும் பாக்குது, சனி பகவானும் பாக்குதுங்க. அதனால சொல்றேன், அப்ப ஜாதகத்துல யாருக்கு சூரியன் சனி யோகமா இருக்கு அவங்க எல்லாத்துக்கும் இந்த விஷயத்த நீங்க கேட்டு பாருங்க. இதுல மறுப்பே சொல்ல மாட்டாங்க. படிப்பு கல்வியில சூப்பரா இருக்கும்.
எப்படி அப்பா சொத்து, அம்மா சொத்து, தாத்தா சொத்துல ஒரு வில்லங்கம் என் மேல கேஸ் நடக்குது. இந்த கேஸ்ல நான் ஜெயிப்பேனா ஜெயிக்க மாட்டான். எத்தனை பேர் அலைகிறீங்க கேஸ் சம்பந்தமா? இப்ப கன்னிராசிக்கு அந்த கேஸ் பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க. ஏன் ஏன் என்ன காரணம்? சூரியன் பார்க்கிறார், சனி பகவான் பார்க்கிறார், வழக்க உடைச்சே போடுவார். இப்படிதான் உங்களுக்கு பலன் சொல்லணும். ஏன்னா அதுக்கான நேரம் உங்களுக்கு இருக்குது. குருவும் வக்கர நிவர்த்தி ஆகி 10ல குரு 4ஆம் இடத்தை பார்த்து வீடு இடம் பூமியை வாங்க வைக்கும். வீட்டுல நல்ல காரியத்தை பண்ண வைக்கும். காதல் திருமணத்தை கொண்டாடும், 2வது திருமணத்தை கொண்டாடும், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். எல்லாமே கன்னிராசிக்கு இப்ப நடந்திருக்கும். நீங்க கேட்டு பாத்துக்கோங்க. தொழில சூப்பரான ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும். திடீர் லாட்ரி வந்து அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். 5ஆம் வீட்டு அதிபரோட சேர்ந்து 12ஆம் வீட்டு வெளிநாட்டு கிரகமான சூரிய பகவான் இணைவதால் அங்கே லாட்ரியும் அடிக்க போகுது. இதுதான் காரணம் இல்லாம விஷயம் இல்லாம சொல்லவே கிடையாது. அடிக்குமா அடிக்காதா? அடிக்கணும். தொழில சாதிக்கணும், படிப்புகள் ஒரு மாற்றம் பார்க்கணும், எல்லாமே நல்லா ஒரு பர்ஃபெக்டா உங்களுக்கு சூப்பரா கொண்டு போறாரு கன்னிராசி. நான் கெட்டதே சொல்ல மாட்டேன். நான் கெட்டதை தூக்கி போட்டுருங்க, நல்ல விஷயத்த கொண்டாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருமே உங்க ஜாதகத்தை நீங்க எல்லாருமே கன்னிராசி பங்குனி மாசம் செக் பண்ணுங்க. உங்க ராசி மேல சூரியன் படுறதால நீங்க எல்லாருமே செக் பண்ணணும். நான் ஒரு பொறுப்பா போகணும், உயர்ந்த இடத்துக்கு போனா கண்டிப்பா எல்லாருமே ஜாதகத்தை செக் பண்ணுங்க. நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். உடல் உபாதை பெருசா மருத்துவ சொல்ல வராது, பாத்துக்கோங்க. பெண்களுக்கு நல்லா இருக்கும். ஐடி ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், மருத்துவத்துறை, கலை ஃபீல்டு, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சூரியன் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். அப்ப எவ்வளவு நல்ல விஷயம் கன்னிராசிக்குள்ள இருக்குது. நான் கெட்டது சொல்ல வரல, நிறைய நல்ல விஷயங்கள் காத்து இருக்குது. அப்ப நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். இப்ப பெண்களுக்கு பாருங்க நிறைய ஒரு மாற்றம் வரும். நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா அதுல ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வரும்? உத்திரம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், அறிவான குணம் சூப்பரா இருக்கும். உத்திரத்துல பிறந்தாவே இவங்களுடைய கேரக்டர் தனி கேரக்டர். நல்ல குணம் இருக்கும். பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க, நல்ல ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய தடங்களை சந்திச்சுட்டாங்க. நீங்க கேட்டு பாத்தீங்க, உத்திரத்துல பிறந்தவங்க நீங்க கேட்டு பாருங்க, தடங்களை சந்திச்சாங்களா? எப்படி கேட்கணும்? ஏன்னா நட்சத்திர அதிபதி 6ஆம் இடத்துல போகும். நண்பர்கள், கூட்டாளி, திருமணம், வேலை, தொழில், வருமானம், மேலதிகார பிரச்சனை, ஒரு கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிர் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை எல்லாமே இங்க ஒரு மாசம் நீங்க பார்த்துருப்பீங்க. கேட்டு பார்த்துக்கோங்க. இருந்துச்சா கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. எனக்கு நிரந்தரமா வேலை இல்லை, கடன் பகை, எதிரி பேர் நிறைய தரங்களை பார்த்துட்டு ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆயிட்டு ஒரு முடிவு பண்ணா இறங்க முடியல, சரியான ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டு ஒரு மன உளைச்சல், ஒரு அலைச்சல் நிறைய பார்த்தேன். இதை நிறைய பேர் சொல்லுவாங்க உத்திரத்துல பிறந்தாங்க. ஏன்னா எனக்கு அதிக ஜாதகம் கொடுத்த யாரு? உத்திர நட்சத்திரம் தான். இப்ப சூப்பரான யோகம் இருக்கு பாருங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். கலைத்துறை, அரசாங்க ஃபீல்டு, அரசியல் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். எப்படி வேலை தொழிலும் உத்தியோகத்திலையும் வருமானத்தையும் கணவன் ஒற்றுமையிலையும் ஒரு வழக்கிலையும் நீ ஜெயிக்கக்கூடிய யோகம் வருங்க. வீட்டுல ஒரு சுபகாரியம், சுப செலவு கண்டிப்பா நடக்கும். பாத்துக்குங்க. உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு யோகம், இப்ப ஜாக்பாட் யோகம் இருக்குது. அடுத்து அஸ்தமத்துல பிறந்தவங்க, குடும்பம், ஃபேமிலி, தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே கேரக்டர் அஸ்தம் மட்டும்தான். நீங்க எடுத்து பாத்துக்குங்க. கலை, எல்லா கலையும் விரும்புவாங்க. நிறைய குடும்பம், ஃபேமிலிக்காக உயிரே கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட தன்மானத்தோட தைரியமான குணம் இந்த அஸ்தத்துல பிறந்தா கண்டிப்பா இருக்கும். இனிமே எது வந்தாலும் நீங்க எவ்வளவுப்படாதீங்க. அஸ்தத்துல பிறந்த அனைவருக்குமே நல்ல ஒரு யோகம் இருக்குது. வீடு, இடமா, பூமியா, வண்டியா, வாகனமா, வெளிநாடா, வெளியூரா, படிப்புகளில் ஒரு மாற்றமா, தொழில ஒரு மாற்றமா, சூப்பரா இருக்கு. யாரு? அஸ்தத்துல பிறந்தவங்க சொல்றேன். ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் குடும்பத்தில் நடக்கும்போது நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது. குழந்தை பாக்கியம், புதிய சொத்து, இடம், பூமி, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது எல்லாமே நல்ல யோகம் கண்டிப்பா வேலை செய்யும். குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் தேடி வரும். படிப்புகளில் நல்லா இருக்கும். உத்தியோக உயர் பதவி, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சித்திரை, தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே நிறைய இருக்கும். சித்துல பிறந்துட்டாவே யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. இவங்களுக்கு பாருங்க, நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க, இதுக்கு முன்னாடி கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, ஏதாச்சும் உடல் உபாதை, மருத்துவ செலவு, வரைய செலவு, நிறைய ஒரு குழப்பத்துக்கு போய் தடுமாற்றத்துக்கு போய் நிறைய பேர் போயிருப்பாங்க. யாருடைய பிறப்பு ஜாதகம் தசாபதி சரியில்லையே அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது சித்திரையில பிறந்தவங்க. இப்ப நல்லா இருக்கும் பாருங்க. நான் சொன்னது பங்குனி மாசம் 19 அதுக்கப்புறம் பாருங்க, வீட்டுல சுபகாரியம், சுப செலவு, திருமண பேச்சு, காதல் திருமணம், நிறைய பேர் குழந்தை பாக்கியம், கட்டிட சார்ந்த துறை, ஷேர் மார்க்கெட்டிங், அடுத்து பாத்தீங்கன்னா இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, மெக்கானிக்கல் துறை, ஆயுதம் சம்பந்தப்பட்ட வேலை, தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும். யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குற அனைவருக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும். படிப்புகள் நல்லா இருக்கும். இன்ஜினியர் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா கட்டிடத்துறையில சாதிக்க போறாங்க. ரியல் எஸ்டேட் பிசினஸ், கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு.